எது திருட்டு? ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து எப்பயும் போல் அவனுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வராங்க. வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் ஒரு பென்சிலை காமிக்கிறான். காமிச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இது என்னுடைய பக்கத்தில் உட்காந்துருந்த பையனோட பேக்லேருந்து இந்த பென்சிலை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னது, பக்கத்தில் இருக்கிற பேக்லேருந்து திருடினியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை போட்டு ரொம்ப அடிச்சிடுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை தடுக்கிறாங்க. தடுத்து ஐயோ அடிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த பையனை ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவருடைய அந்த கோபம்லாம் தணிஞ்ச பிறகு அவங்க அப்பா வந்து அவரோட பையன்கிட்ட சொல்கிறாரு, இது பாருப்பா, உனக்கு என்ன பொருள் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் வந்து உனக்கு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து நீ என்ன பொருள் கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் நீ ஸ்கூலுக்கு போய் மற்றவங்க பேக்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையன் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான், ஏப்பா, பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டோட பேக்லேருந்து நான் எடுத்த பென்சில் வந்து திருட்டுனா நீங்களும் தானே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து டெய்லியும் எடுத்துகிட்டு வரீங்க, அதுவும் திருட்டு தானே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே அவமானமாக போயிடுது. அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அவர் ரொம்ப அமைதியாகிடுறாரு. அவங்க அம்மா அந்த குழந்தைய விளையாட அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். அவருடைய வேலைக்கு தேவைப்படுற 2 பென்னு 2 மெழுகுவத்தி அதை எப்பயுமே டேபிளில் வச்சுருப்பார். ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருத்தர் அவரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து 2 பேரும் நல்லா பேசி முடித்த பிறகு அந்த நண்பர் கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிக்கிறப்ப அவருடைய டேபிளில் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் அந்த விஞ்ஞானிக்கிட்ட கேட்குறாரு, ஏன் உங்கள் டேபிளில் 2 பேனா 2 மெழுகுவத்தி இருக்குது அப்படின்னு. உடனே அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு பேனாவும் ஒரு மெழுகுவத்தியும் என்னோடய அலுவலகத்தில் என்னோடய வேலைக்காக கொடுத்துருக்காங்க. என்னோடய அலுவலகம் சம்பந்தமான வேலைகளை செய்கிறதுக்கு நான் அதை பயன்படுத்துவேன். அதுவே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேலை இருந்தால் அதுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த ஒரு பேனாவையும் மெழுகுவத்தியையும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவரோட நண்பருக்கு ஒரே பூரிப்பாக போயிடுது. அப்போ தான் அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, என்னோடய அலுவலகத்தில் கொடுக்கறது அந்த அலுவலகத்துக்கு சம்பந்தமான வேலைகளை செய்கிறதுக்கு மட்டும்தான். அதை என்னுடைய சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு எனக்கு மனசுக்கு பட்டுது. அதனால் என்னுடைய சொந்த வேலைகளுக்கு நான் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறத அவருடைய நண்பர்கிட்ட விளக்குனார் அப்படின்னு அந்த கதையை அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த கணவர்கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருள் நம்மளோட சம்பாத்தியத்தில் நம்ம வாங்குகிறோமோ அது மட்டும்தான் நம்மளுது. நம்ம அலுவலகத்திலிருந்து எடுத்துகிட்டு வர பொருளும் ஒரு விதமான திருட்டு தான். அதனால் நம்மளுடைய பையனுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதை தான் அவனும் கற்றுப்பான். இனிமேட்லேருந்து அவன்கிட்ட நான் என்னுடைய பணத்தை வச்சு உனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பழகுங்க. அப்போ தான் அவனும் மற்றவங்களோட பொருளுங்கிறது அவங்களது மட்டும்தான், நம்ம சுயமாக சம்பாரித்து வாங்கிறது மட்டும்தான் நம்மளோட பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.